அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆரி ஒர்க்கு பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். பேசிக்கு ஸ்டிச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்பதை நம்ம கற்றுக்கலாம். அதற்கு சரி த்ரெட்டும் டியூலிப் நீடிலும் தேவை. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி மாட்டிக்கணும். த்ரெட்டை மாட்டிட்டு கீழே ஸ்டாண்டுக்கு கீழே நம்ம அந்த த்ரெட்டு மாட்டினதை வச்சுக்கிறணும். டியூலிப் நீடில் வச்சு அந்த கையில் மாட்டிருக்கோம்ல அந்த த்ரெட்டை மேலேருந்து கீழே குத்தி எடுக்கணும். அந்த த்ரெட்டு அந்த மாதிரி குத்துறப்ப மேலே வந்துடும். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சாக ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை எடுத்து மேலே இழுக்கணும். இழுத்துட்டு அடுத்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து அந்த த்ரெட்டை இழுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இழுக்கிறப்ப நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லாங் செயினாக ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். கையில் அந்த கீழே நல்லா கையில் மாட்டிட்டு அந்த நீடில் வருதுல அந்த நீடிலில் அந்த த்ரெட்டை கோர்த்துட்டு மேலே இழுக்கணும். திருப்பி அந்த நீடில் உள்ளே விடணும். விட்டுட்டு அந்த த்ரெட்டு கீழே கையில் சுற்றிருக்கோம்ல அந்த த்ரெட்டை அந்த நிப்பிள் இருக்குல்ல அதில் மாட்டி டைட்டாக பிடிச்சிட்டு மேலே இழுத்தமாக்கும் அந்த சரி த்ரெட்டு மேலே வந்துடும். நம்ம ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி செயின் ஸ்டிச்சு போடணும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி இழுத்து போடுறப்ப நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சு கிடைக்கும். இந்த மாதிரி லாங் செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு கற்றுக்கிற வரைக்கும் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக பெரிய பெரிய ஸ்டிச்சாக போடலாம். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம சின்ன ஸ்டிச்சாக போடணும். போட்டு எண்டு நாட் போடணும். எண்டு நாட் போட்டால் தான் அந்த ஸ்டிச்சு கலண்டு வராமல் இருக்கும். இதுதான் டியூலிப் நீடிலு. இந்த நீடில் வாங்கி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம பழகணும். அடுத்த லைனில் போடுறப்ப நம்ம சின்ன செயின் ஸ்டிச்சாக போடணும். ஃபஸ்ட்டு லாங்காக போட்டு அதுக்கடுத்து ஷார்ட்டாக போடணும். இந்த மாதிரி உள்ள நீடில் விட்டோடனே அந்த கீழே நம்ம கையில் வச்சு அந்த நீடில் நிப்பிளில் மாட்டணும். மாட்டிட்டு அதை அப்படியே மேலே எடுக்கணும். அதே அந்த ஹோல்லேயே அப்படியே மேலே எடுக்கணும். எடுத்து நம்மளுக்கு கலண்டு வராமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு எண்டு நாட் போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி முடிச்சிட்டோமாக்க அது கலண்டு வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு நீடில் ஸ்டிச்சும் சின்னதாக எடுத்து ஃபஸ்ட்டு லாங்காக எடுத்தோம்ல அடுத்து ஷார்ட்டாக எடுத்து பழகணும். அப்போ தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லாவும் இருக்கும் செயின் ஸ்டிச்சு ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா. உள்ளே குத்தி மேலே இழுக்கணும். கீழே குத்துறோம் மாட்டுறோம் மேலே இழுக்கிறோம். அந்த மாதிரி பண்ணி நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சிடணும். இதுதான் செயின் ஸ்டிச்சு. இது பேசிக்காக இதுதான் கற்றுக்கணும். இதுதான் மெயின்னு. இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்செல்லாம் வரும். எல்லா பீட்ஸ் ஒர்க்கு இந்த செயின் ஸ்டிச்சு தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சை கற்றுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கற்றுக்கிறப்ப நம்ம நெய்பர்ஸ்க்கு யாருக்குனாலும் நம்ம ஃப்ரீ டைமில் ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கலாம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போனது அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு ஃபெவிக்காலை தடவிட்டு நம்ம த்ரெட்டில் தடவிட்டு
போடுறப்ப ஃப்ரிஞ்சு வராது. 2 நூல் தனித்தனியாக கொஞ்சம் ஒட்டுனாப்பில் இருக்கும். நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ த்ரெட்டில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகத்தான் வரும், ஈஸியாக இருக்கும். அதே தான் செயின் ஸ்டிச்சு தான். அந்த கையில் நல்லா சுற்றிட்டு சுற்றிக்கிறணும். இந்த மாதிரி பெரு விரல்லையும் ஆள்காட்டி விரலையும் சுற்றிட்டு நம்ம கீழே ஸ்டாண்டு கீழே கை வச்சுக்கிறோம். கை வச்சுட்டு நீடில் கீழே குத்திட்டு அந்த குத்துன அந்த நிப்பிளில் நூலை மாட்டணும். மாட்டிட்டு அப்படியே மேலே எடுத்தோமாக்கும் ஃபஸ்ட்டு அந்த நிப்பிள் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். அதுக்கடுத்து மேலே எடுக்கிறப்ப நம்ம பக்கம் திரும்பணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்த நாட்டுக்கு போக முடியும். நம்ம பக்கம் திருப்பி மறுபடியும் ஆப்போசிட்டில் அந்த நிப்பிள் வச்சு கீழே குத்தணும். அந்த த்ரெட்டை மாட்டிட்டு மறுபடியும் நம்ம பக்கமாக திருப்பி நீடில் எடுக்கணும். இதுதான் இதனுடைய டெக்னிக்கு. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோமாக்கா அடுத்தடுத்த ஸ்டிச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். அதுக்கடுத்து ஒரு மோட்டிவ் எப்படி படம் வரைஞ்சிட்டு அதில் நம்ம செயின் ஸ்டிச்சு எப்படி போடலான்றதை பார்ப்போம். இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சில்க் த்ரெட்டில் ஒரு நாட்டு நல்ல பஞ்ச் மாதிரி நாட் போட்டுருணும். அப்போ தான் கீழே உள்ள தையல் மேலே வராமல் இருக்கும். அந்த ஹோல்ஸ்லேருந்து மேலே வராமல் இருக்க நாட் போட்டுட்டு கீழே அந்த ஸ்டாண்டு கீழே நம்ம கையை வச்சுட்டு நீடில் கீழே குத்துறோம். அந்த நிப்பிளில் மாட்டிட்டு நல்லா இறுக்க பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு மேலே இழுக்கணும். அடுத்து கீழே குத்துறோம், நிப்பிளில் மாட்டிட்டு மேலே இழுக்கணும். இதுதான் என்னுடைய டெக்னிக்கு. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக இழுத்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு உடனே பழகிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து பழகிட்டமாக்கும் ஈஸியாகிடும். இந்த செயின் ஸ்டிச்சு தான் மெயினு. அதை பழகிட்டமாக்க அடுத்த ஸ்டிச்சு வந்து ஈஸியாக வந்துடும். நம்ம இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்டுக்கிட்டால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் செயின்ஸ் இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்டு நம்மளும் பணம் ஏர்ன் பண்ணிக்கிறலாம். அடுத்தவங்களுக்கு சொல்லியும் கொடுத்துடலாம். வீட்டு ஃப்ரீ டைமில் வந்து யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதை கற்றுக்கிட்டா. ஆரி ஒர்க்கு கற்றுத்தரது எங்கேயுமே அதிகமாக இல்லை. அதனால் நம்ம யூடியூப் பார்த்தே நீங்கள் கற்றுக்கிட்டேன்னு கூட அழகாக நம்மளும் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஆரி ஒர்க் போட்டு. இதுக்கு அடுத்து நிறைய பீட்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போட்டு பழகலாம். அதுக்கு பேசிக் வந்து இந்த செயின் ஸ்டிச்சு தான். இதை நீங்கள் நல்லா கற்றுக்கிறணும். அந்த நீடில் வாங்கணும், ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, அந்த ஸ்டாண்டு, ஃப்ரேமு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வாங்கிட்டோமாக்கா அடுத்தடுத்து நம்ம இந்த யூடியூப் மூலமாகவே கற்றுக்கிறலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நூல் அந்து வரும், ஊறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம பழகிடலாம். இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு இந்த பூ ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கடுத்து ஃபில்லிங் ஸ்டிச் போட்டு இந்த இதை வந்து அழகாக முடிச்சிடலாம். எல்லாம் போட்டு முடிக்கிறப்ப கடைசி எண்டு நாட் போடணும். எண்டு நாட் எப்படி போடுறது அடுத்ததில் நான் சொல்லித்தரேன். நீரில் இப்படி கீழே குத்தி அதை நிப்பிள்ல மாட்டி இறுக்க பிடிச்சிக்கணும். கீழே கையை பிடிச்சிட்டு அப்படியே மேலே இழுத்தமாக்கும் கலண்டு வராமல் இருக்கும். நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கற்றுத்தர்றேன். ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் பழகிறவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கிறலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க சொல்லித்தரது நம்மளுக்கு அது ஒன்றும் புரியாத கடகடன்னு போட்டு போயிடுவாங்க. நம்ம கற்றுக்கிறவங்ககிட்ட கற்றுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் எப்படி சொல்கிறேனோ அதைப்படி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து சில்க் த்ரெட்டி இந்த மாதிரி கையில் மாட்டிட்டு அதே இதை அடப்பு தையல் மாதிரி ஃபஸ்ட்டு அங்கே
குத்தி எடுக்கிறோம். ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அடுத்து அங்கே ஆப்போசிட்டில் குத்தி மேலே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டு அழகுபடுத்துறதுக்காக இந்த செயின் ஸ்டிச் போடுறோம். ஃபில்லிங் ஸ்டிச்சு ஒவ்வொரு செயினாக இதுவும் கொஞ்சம் லாங்கு அண்ட் ஷார்ட்டும் போட்டு முடிக்கிறோம். சின்ன செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அடுத்து ஆப்போசிட்டில் வந்து லாங் செயின் ஒன்று போடணும். போட்டுறப்ப நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சு அடைப்பு தையல் வந்துடும். இந்த சில்க் த்ரெட்டில் போடுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து போடுறப்ப நம்மளுக்கும் வந்துடும் கண்டிப்பாக. வராதவங்க நீடில் கூட இதே மாதிரி ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். இப்படி ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு சின்ன செயின் ஸ்டிச்சு பக்கத்துலேயே போடணும், இல்லாட்டி கலண்டு இந்த மாதிரி வந்துடும். அந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் லாங் செயின் ஸ்டிச் போடணும். திருப்பி ஸ்மால் செயின் ஸ்டிச் போட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சை முடிக்கணும். முடித்தா இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டுடலாம். இதே தான் ப்ளவுஸுக்கும் போடணும். கற்றுக்கோங்க. போட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சிடணும்.